ரோஹிணி வீட்டில் இருக்க எங்கள் விஜயா கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. தனக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, எனக்கு தெரிஞ்ச கிளைண்ட் ஒருத்தவங்க அவங்களே எனக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் ரோஹிணி அடிச்சு விட இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்ருதிக்கு கோவம் வரதான் செய்து மீனா இதை அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ரோஹிணி சொல்கிறாங்க, அவங்க கட்டியிருக்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க 275 வீடுகளுக்கும் நாங்கள் தான் இப்போ ஆர்டர் சேல்ஸ் பண்ண போகிறோம். இது மூலமாக எங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹிணி சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஸ்ருதிக்கு கோவம் வந்த கையோட எங்க மீனாவை பார்க்க, கொஞ்சம் அமைதியா இருங்க ஸ்ருதி, நான் தான் சொன்னல இது நான் தான் ஏற்பாடு பண்ணேன்னு சொன்னா கூட இந்த வீட்டில் இருக்கவங்க அதையும் வேண்டான்னு தான் சொல்வாங்க. எப்படி இருந்தாலும் இங்க ரோஹிணி அது மூலமா முன்னேறணும்னு தானே ஆசைப்படுறாங்க, அவங்க அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கல, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லவும் செஞ்சிடறாங்க. இதனால ஸ்ருதி வந்துட்டு வேற வழி இல்லாம ரொம்ப கோவத்தோட கிளம்பி ரூம்குள்ள போக, இவளால உருப்படியான ஒரு விஷயம் நடக்குதுன்னா இது மட்டும்தான் சொல்லி விஜயா எங்க ரோஹிணியை பார்த்து பேசிட்டு உள்ள போக, மனோஜுக்கு ரொம்ப தலைக்கால் புரியாத சந்தோஷம், இது மூலமாக நமக்கு நிறைய ப்ராஃபிட் வரும்ல அப்படின்னு சொல்லி எங்கள் மனோஜ் ரோஹிணியை பார்த்து கேட்க, ரோஹிணியும் ஆமாம் மனோஜ் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது, அவங்களே உன்னை கூப்பிட்டு பேசினாங்களான்னு சொல்லி கேட்க, இப்போ தெரியுதா வெளியில் 4-5 கிளைண்ட் நான் பிடிச்சு வச்சிருக்கனால தான் எனக்கு இப்படிப்பட்ட ஆர்டர்ஸும் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்ல மனோஜ் சந்தோஷத்தில் ஆடுறாங்க. அங்கேருந்து ரோஹிணியும் உள்ளே போக இதையெல்லாம் பார்த்துட்டு நிற்கிற மீனாவும் முத்துவும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்து சிரித்து சந்தோஷப்படவும் செஞ்சுட்டு அவங்களும் தான் வேலையை பார்க்க இருக்காங்க. அடுத்த நாள் இங்கே என்ன ஆகுதுன்னா, இங்கே ரோஹிணி வந்துட்டு நேராக ஷோரூமில் நின்று யோசிக்கிறாங்க. என்னென்னா எப்படி இருந்தாலும் இந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நடத்த போகிறது மனோஜ் தான். அவங்ககிட்ட ஒரு 2 லட்ச ரூபா பணத்தை கேட்டாலும் அவன் நமக்காக கொடுக்க தயாராக இல்லை. இப்போ இதை வச்சு கேட்டாலும் அவன் வந்து என்னை தப்பாக தான் நினச்சிப்பான். அவங்ககிட்ட பணம் கேட்குறதுக்கு பதிலாக நம்ம சிந்தாமணிக்கிட்டே பணம் கேட்டா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் தான் உங்களுக்குள்ளே போகவும் செய்து, அதுக்குள்ளே ரோஹிணிக்கு ஃபோன் கால் வருது. நான் தாம்மா கலா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லும்போது, உங்களை நான் நேரில் மீட் பண்ணணும், கொஞ்சம் வர முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா 275 வீடுன்றப்போ அதுக்கான இங்கே 275 வீடு அப்படின்றதப்போ அதுக்கான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, அந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் நேரில் வந்தீங்கன்னா நான் அதை பற்றின விளக்கங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அதை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. இதனால் ரோஹிணி ரொம்ப சந்தோஷப்பட, நீ முதல்ல கிளம்பு ரோஹிணி அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க. ரோஹிணி கிட்ட நீ வா மனோஜ் அப்படின்னு சொல்ல, நானும் உன் கூட வந்து இல்லை நீ மட்டும் போயிட்டு வான்னு சொல்ல, நீயும் கூட வந்தால் தானே சரியாக இருக்கும், அவங்களும் உன்னை மீட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, மனோஜை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. மனோஜ் ரோஹிணி 2 பேருமே இந்த கலா மேடத்தை பார்க்குறதுக்காக அவங்க கூப்பிடுற இடத்துக்கு அங்கே போக, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. விஜயா ஷோரூம் வச்சிருக்கதை நீங்கள் தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர், நல்லா தான் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க போல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் மேடம்ன்ற மாதிரி 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கேன். 275 வீடுகளுக்கான ஏசி, அவங்களுக்கான எல்லா அனைத்து வசதிகளுமே இங்கே ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு எவ்வளோ கொட்டேஷன் வரும், எந்த அளவுக்கான இங்கே அமௌண்ட் வரும்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு வீட்டுக்கு இங்கே எப்படியுமே 50,000க்கு மேலே செலவாகும், அப்படி பார்த்தா 275 வீடுனா கொஞ்சம் கூடுதலாக தானே மேடம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு வீட்டுக்காக ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு வாஷிங் மிஷின், ஒரு ஏசி, அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்றது பார்த்தாலே ஒரு வீட்டுக்கு ஒரு 50,000க்கு செலவாகுது அப்படின்னு வச்சுட்டாலும், நீங்கள் சொன்ன அப்பார்ட்மெண்ட்டுக்கு மொத்தமாக 275 வீடுகளுக்கு போட்டால் 1,37,50,000 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் ரோஹிணி 2 பேருமே ரொம்ப சந்தோஷத்தில். இதை கேட்டு அவங்களும் சரி தாராளமாக பண்ணிடலாம், இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டின எனக்கு இந்த 1 கோடி ரூபா செலவழிக்க எனக்கு தெரியாதா அப்படின்னு நினச்சவங்க இதில் 50 லட்ச ரூபா அட்வான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்கவும் செய்கிறாங்க. இதை வாங்கிக்கிற மனோஜ் ரோஹிணி 2 பேருக்குமே ரொம்ப பெரிய சந்தோஷமாகவும் இருக்கு. மனோஜ் இது நமக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வச்சு எனக்கு இதுலேருந்து 2 லட்ச ரூபா பணம் கொடுப்பியான்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே ரோஹிணி. அதுக்கு மனோஜ் சொல்கிறாங்க, இப்போ தானே அவங்க கிட்டேருந்து நம்ம பணம் வாங்கியிருக்கோம், ஃபஸ்ட்டு நமக்கு இந்த வேலைகள் எல்லாம் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போக, இப்போவும் இவன் இந்த மாதிரியே தான் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்குள்ளே அவங்க வந்து வீட்டில் ஸ்ருதியோடைய அம்மா வீட்டில் இதை பற்றி விஷயங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாம தான் இந்த வீட்டில் அசிங்கப்பட்டு நிற்கணும், அதுக்கு முன்னாடி ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மனோஜ் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கு பிறகு அங்கே நின்றுகிட்டு இருக்க ரோஹிணி நேராக அந்த மேடம் பக்கத்திலே வராங்க. சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை 275 வீடு அப்படிங்கிறீங்க, அதுக்காக இதுக்கு முன்னாடியே இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, கூடவே அதுக்கான டெக்கரேஷன் வேலைகள்லேருந்து ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏமா ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மேடம் கலாவும் கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லை மேடம், இல்லை 275 வீடுகளுக்கு டெக்கரேஷன் பண்ணால் நல்லா இருக்கும்ல, ஏன்னா புதுசாக வீட்டுக்கு குடியேறவங்களுக்கு நம்ம அதையும் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்ல,
அப்புறம் தினம் தினம் அவங்களுக்கு பூ போடுறது கூட நல்லா தானே இருக்கும் அப்படின்னு இங்கே ரோஹிணி சொல்ல நீ சொல்கிறதும் சரிதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மீனாவை பற்றி அவங்க பேச வரதுக்குள்ளே அது கொண்டு இங்கே ரோஹிணி சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேர் சிந்தாமணி, அவங்களும் இதே மாதிரி தொழில் தான் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்தா, இந்த ஆர்டரை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கலாவுடைய முகம் சட்டுன்னு மாறுது. மீனா கிட்ட இந்த பூ விஷயத்தை பற்றி பேசும்போது இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததே மீனா தான். ஆனால் இப்போ வந்து நம்ம கிட்ட இந்த பொண்ணு எப்படி பேசுதே நினச்சி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சிந்தாமணி யாருமா அப்படின்னு சொல்லி கேட்க, இதோ இந்த இருக்கா ஆண்டி அவங்களோட விசிட்டிங் கார்டு, நான் இதை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அவங்க கிட்ட பேசி பாருங்கன்னு சொல்லிட்டு ரோஹிணி அங்கிருந்து கிளம்பி போக அதை வாங்கி பார்த்தபடி அங்கே போகிற ரோஹிணியை முறைச்சி பார்த்தபடி நின்றுட்டே இருக்காங்க. இங்கே வீட்டுக்கு போனதுக்கு பிறகு மனோஜ் ரோஹிணி 2 பேருமே சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டுட்டு இங்கே தான் வாங்கிட்டு வந்த செக்கை முதல்ல சாமி கிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு வெளியே கொண்டு வராங்க. வந்ததுக்கு பிறகு ரோஹிணி வந்துட்டு ஆண்டி கையில் கொடுக்குறாங்க. ஆண்டி 50 லட்ச ரூபாய் எங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா மனோஜ், இப்போது நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போக போகிறோம்னு சொன்னதுக்கு முன்னாடியே இவ்வளோ நல்லது நடக்குதுன்னா போயிட்டு வந்ததுக்கு பிறகு எம்பிட்டு நல்லது நம்ம வீட்டுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அண்ணாமலையும் அடுத்ததாக தொழிலை நீ முன்னேற்றம் கண்டு போயிட்டே இருக்க, இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குன்னு சொல்ல, அங்கே நின்றுட்டுருக்க முத்து சொல்கிறாங்க, அதான் 50 லட்ச ரூபா கைக்கு வந்துட்டேன், இப்போ வந்து அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய 28 லட்ச ரூபா பணத்தை கொடுக்கலாம்ல அப்படின்னு அங்கே முத்துவும் சொல்ல, இடே அதை எனக்கு கொடுக்க தெரியும், இதை அவங்க எனக்கு கொடுத்ததை அவங்களுக்கு நாங்கள் கொடுக்க போட ஃபர்னிச்சர்ஸ்க்காக, அதுக்காக மட்டும்தான் இதை கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னும் வர வேண்டியதே எங்களுக்கு 1 கோடி இருக்கும், அந்த 1 கோடி எங்களுக்கு கையில் வந்ததுக்கு பிறகு கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்களே கொடுத்துருவோம். இந்த வீட்டில் படித்த முட்டாள் அப்படி இப்படின்னு மனோஜை சொன்னீங்க, ஆனால் இப்போ மனோஜ் அவன் திறமைக்காக இங்கே சாதிக்க போகிறான், முன்னேற போகிறான் அப்படின்னு சொல்லி பெருமை பேத்துறாங்க ரோஹிணி. அப்படி பேத்திட்டு இருக்கும்போதே அங்கே நின்றுகிட்டு இருக்க ஸ்ருதி மீனாவை பார்க்க, கொஞ்சம் விடுங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்லி இங்கே கண்ணை காட்டுறாங்க மீனாவும். அந்த நேரத்தில் தான் எங்கள் ரோஹிணி சொல்கிறாங்க, சரி மனோஜ், நம்ம உடனே இந்த பணத்தை எடுத்து அதுக்கு பிறகு நம்ம ஷோரூமில் அவங்க சொன்ன மாதிரியான எல்லா திங்ஸையும் வாங்கி வைக்கணும், அதுக்கப்புறமா அவங்களுக்கு டெலிவரி கொடுக்கணும், நமக்கு நிறைய வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் நாம் என்ன மற்றவங்க மாதிரியா, அம்மா சொன்ன மாதிரி கெட்டு போகாத பொருட்களையா விற்கிறோம், நம்ம பொறுமையாக கூட வாங்கலாம், ஆனால் அவங்களுக்கு அவசரமாக தேவைப்படுன்றதுனால நம்ம உடனே வாங்கி அதை ரெடி பண்ணி வைக்கிறது நல்லதான், இந்த பூ விற்கிற வியாபாரம் மாதிரிலாம் இது கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப பெருமையாக தன்னை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க மனோஜும். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஸ்ருதிக்கு ரொம்ப கோபம் வரதான் செய்து, அது மட்டும் இல்லாமல் மீனாவும் இதை வந்து எதையுமே பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ரோஹிணி வந்துட்டு அந்த செக்கை கொண்டு போய் கொடுத்து மாற்றலாம்னு நினைக்கும் போது அது வந்துட்டு இங்கே மாற மாட்டுது, அந்த செக் வந்துட்டு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதை கேட்டதுமே ரோஹிணிக்கு பகீர்னு தூக்கி போடுது. என்னாச்சு என்னன்னு தெரியாமல் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப குழப்பத்தோடு இருக்காங்க. மனோஜுக்கும் ஒன்றுமே புரியலை. என்னடா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஆட்டம் ஆடுனேன், இப்போ என்ன செக்கு இங்கே செல்லாதுன்னு சொல்லிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, என்னாச்சுன்னு தெரியல ஆண்டி அப்படின்னு ரொம்ப குழப்பத்தோடு இங்கே நின்றுட்டு இருக்காங்க. கடைசி பார்த்தா வீட்டுக்கே வந்து நிற்கிறாங்க அந்த கலா கோயில 2 பேருமே வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. வாங்க மேடம் அப்படின்னு சொல்லி இங்கே மீனா உள்ளே கூப்பிட உள்ளே வராங்க. அப்போ தான் ரோஹிணி மனோஜ் 2 பேருமே பார்க்க, மேடம் நீங்களா அப்படின்னு அந்த கோயிலாவையும் பார்க்குறாங்க. கோயிலாவும் எதுவுமே பேசாமல் இங்கே ரோஹிணியை முறைச்சி பார்த்தபடி நிற்க, வாங்கன்ற மாதிரி பேசிட்டு இங்கே விஜய முகமே ஒரு மாதிரி ஆகிடுது. நான் சொன்னல என்னை ஏமாற்றி ஒரு லேடி டாக்டர் பட்டம் வாங்கன்னு நினச்சாங்கன்னு சொன்னல, அது இவங்க தான் சொன்னோடனே இங்கே விஜயாவுக்கு பயங்கர அவமானமாக போயிடுது. அதுலேருந்து என்னை காப்பாற்றினதான் முத்துவும் மீனாவும். இவங்க 2 பேரை பற்றி தான் உங்ககிட்ட பேசியிருக்கேனே, மீனாவை கூட அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தியே அப்படின்னு சொல்ல இங்கே ரோஹிணி திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஏமா உனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தா அதை நீ சரியாக செய்வன்ற நம்பிக்கையில் நான் அதை கொடுத்தேன், ஆனால் நீ என்ன பண்ணுறனா மற்றவங்களுடைய ஆர்டரை கெடுக்கணுன்ற மாதிரி என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. என்னாச்சு என்ன விஷயம்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அப்போ தான் விஷயத்த சொல்கிறாங்க. ஏ மீனா, உனக்கு இருக்க நல்ல மனசு இந்த வீட்டில் வேறு யாருக்குமே இல்லை போல அப்படின்னு சொல்ல, கரெக்டாக தான் சொல்கிறீங்க ஆண்டி அப்படின்னு அங்கே நின்றுட்டு இருக்க ஸ்ருதியும் கலவை பார்த்து சொல்ல, ஸ்ருதியுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் போயிருந்தப்பா, அப்படி போயிருந்தப்போ தான் மீனாவை நான் பார்த்தேன். மீனாவை எனக்கு ஆல்ரெடி தெரியும், மீனாவுக்காக இந்த ஃப்ரூட் பொக்கேவிலேருந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நான் தான் கொடுக்க சொன்னேன். இந்த ஆர்டரை வாங்கி கொடுத்ததே ஸ்ருதி தான் மீனாவுக்காக. ஆனால் மீனா என்ன பண்ணாங்க, மீனா தனக்கு கிடைச்ச வாய்ப்பை விட இன்னும் ஒரு படி மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சதுனால தான் என் ஹஸ்பண்டுடைய அண்ணன் கூட இங்கே ஷோரூம் தான் வச்சுருக்காங்க, நீங்கள் அவங்ககிட்டே ஆர்டர் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அவங்க தான் இந்த விஷயத்த சொன்னாங்க. அவங்களுக்காக தான் நானும் உங்ககிட்ட பேசினேன், பின்ன எப்படி எனக்கு உங்களை தெரிஞ்சிருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க ரோஹிணியை பார்த்து. ரோஹிணி அப்படியே தடுமாறி
ரோஹிணிக்கு அப்படியே முகமெல்லாம் வேர்த்து கொட்டுது. அது மட்டும் இல்லை, இந்த பொண்ணு எங்ககிட்ட வந்து பேச வந்தப்போ உனக்காக பேச வரும்னு நானும் நினச்சேன். ஆனால் கடைசியில் சிந்தாமணின்னு யாரோ ஒருத்தவங்களுக்கு அந்த ஆர்டரை வாங்கி கொடுக்க சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தாமணியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்ற மாதிரி இங்கே வந்திருக்க அந்த லேடி 2 பேருமே சொல்லி இதை கேட்டால் எங்கள் ஸ்ருதி பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதனால தான் அந்த செக்கை நாங்கள் செலிபிரிட்டி ஆகாதவன் நாங்கள் அதை கேன்சல் பண்ணிட்டோம். இந்த ஆர்டரை உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைப்பா, தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா அப்படின்னு மீனா கிட்டேயும் சொல்ல, இல்லை அது வந்து அப்படின்னு எங்கள் மீனா சொல்லும்போது, ஒருத்தவங்களுடைய எண்ணத்தை வச்சு அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் முறையாக ஒரு வீடு கட்டி அதுக்கு வீட்டுக்கு குடி வர போகிறவங்க இங்கே வரப்போகிறாங்க. வந்த நேரம் நல்ல நேரமாகவும் நல்ல சகுனமாகவும் இருக்கணும். இப்படி மனசு முழுக வஞ்சகத்தோடு இருக்கவங்க கிட்ட இந்த பொருளை வாங்கி அந்த வீட்டில் வச்சு அந்த வீட்டில் இருக்கவங்களுடைய மனநிலைமையும் அந்த குடும்பமும் என்னாகும். நான் இதில் எல்லாம் ரொம்ப சென்டிமெண்ட் பார்க்குற ஆள், எனக்கு இதில் விருப்பம் இல்லை, அதை நேரிலே பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாதுன்னு அந்த ரோஹிணியை பார்த்து திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே போக, இப்போ கைக்கு வந்த பணம் அப்படியே அவங்கள விட்டு போகவும் செய்து அவங்க எல்லாரும் அந்த வீட்டை விட்டு போன பிறகு இங்கே ஸ்ருதி கேட்குறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா ரோஹிணி? நான் அப்போவே சொல்ல வரேன்னு நினச்சேன், ஆனால் மீனா வேண்டான்னு சொன்னதுனால தான் நிறுத்தினேன். அன்னைக்கே மீனா என்ன சொன்னாங்க, என் மூலமாக வந்ததான் நினச்சா இந்த விஷயம் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது, அதை வேண்டாம் செய்ய வேண்டாம்னு சொல்லுவாங்க, அதனால் இது தானாக கிடைச்சதாகவே இருக்கட்டும்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு மீனா நினைக்கிறாங்க, ஆனால் மீனா நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு இல்லைல்ல. மீனாவுக்கு எதிரி யாரோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இது ரெண்டே உங்களுடைய எண்ணம் என்னென்னு தெரியலையா? உங்கள் எண்ணத்துக்காக தான் ரோஹிணி நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் மனோஜும் இப்படி இருக்கீங்க. கைக்கு வந்தது வாய் கேட்டாத கதையாக தான் உங்கள் கதையும் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே ஸ்ருதி சொல்ல, நீ கரெக்டாக சொன்ன பலகுரல், மற்றவங்க நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா மீனோடைய குணம். ஆனால் தான் நல்லா இருக்கணும், ஆனால் தன்னை சுற்றி இருக்கவங்க நல்லாவே இருக்கக்கூடாது, அவங்க எதிரி தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அப்படின்றதே இந்த பார்லர் அம்மாவுடைய குணம். அந்த குணம் தான் இன்னைக்கு கிடைச்ச வாய்ப்பு இப்படி பறி போய் நிற்கிது அப்படின்னு சொல்ல, விஜயா தலையில் இடிவல் இந்த மாதிரி நின்றுட்டே இருக்காங்க. அப்போதான் இங்கே ரோஹிணியும் எதுவுமே பேசாமல் நின்றுட்டு இருக்க, ஸ்ருதியும் நல்லா வெளுத்து வாங்குறான். அந்த நேரத்தில் தான் எங்கள் ரோஹிணிக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்த கையோட இங்கே அட்டன் பண்ணுறாங்க எங்கள் ரோஹிணி. என்ன ரோஹிணி, எனக்கு அந்த ஆர்டரை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன், அதை நம்பி தானே உனக்கு நான் 2 லட்ச ரூபா பணத்தை தரேன்னு சொன்னேன், ஆனால் இப்போ வரைக்கும் இங்கே எனக்கு எந்த ஆர்டரும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்ல, அது வந்து ஆண்டி அப்படிங்கிறாங்க, உன்னை நம்பி பணம் கொடுக்காம இருக்கிறதும் சரிதான், எதுவாக இருந்தாலும் நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கணும், எனக்கு உன் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி சிந்தாமணியும் திட்டிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. சிந்தாமணிக்கிட்டேருந்து பணத்தை வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை ரோஹிணி பண்ணியிருக்காங்க. ஆனால் ரோஹிணிக்கே தெரியாமல் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து போச்சு. இப்போ கடைசியில் கிடைச்ச வாய்ப்பை இழந்துட்டு இங்கே எதுவுமே இல்லாமல் நிற்கிறாங்க. மனோஜுக்கு பயங்கர கோவம் எங்கள் ரோஹிணி மேலே இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப வருத்தத்தோட எதுவுமே பேசாமல் 2 பேரும் மன வருத்தத்தில் இருக்காங்க. ஆனால் முத்து மீனா சந்தோஷத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்ருதியும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யலாம் மீனா, ஆனால் அவங்க நமக்கு நல்லது நினைக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம எதையுமே செய்யணும். எல்லா நேரத்துலையும் நீங்கள் இப்படி இருக்காதீங்க, அப்புறம் உங்களை ஈஸியாக எல்லாருமே ஏமாத்திடுவாங்கன்னு எங்கள் ஸ்ருதியும் சொல்ல, கரெக்டாக சொன்ன பலகுரல் அப்படின்னு எங்கள் ஸ்ருதிக்கு சப்போர்ட்டாக அங்கே முத்துவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் பேராசைப்பட்ட விஜயாவுக்கு எதுவுமே கிடைக்காம தான் போகுது.